அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கற்பகம். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் அமர்ஜோதி மூவிஸ் வழங்கிய கற்பகம் திரைப்படத்தை பற்றிய திறனாய்வினை காண இருக்கிறோம். கவிஞர் வாலி அவர்களுக்கு திருப்பு முனையாய் அமைந்த படம் மட்டுமல்லாது படத்தின் அனைத்து பாடல்களும் எழுதும் வாய்ப்பு கிடைத்த படம் இது. ஆண் குரலே இல்லாமல் பாடல்கள் அனைத்தும் பெண் குரலிலேயே வெளிவந்த படமாகும் இத்திரைப்படம். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அற்புத பாடல்கள். புன்னகை அரசி KR விஜயா அவர்களின் அறிமுகமான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் அவரின் அறிமுகம் என்பது முக்கிய தகவல். இந்த திரைப்படத்தில் திறனாய்வு செய்வதற்காக, ஆய்வுரை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக நம்மோடு நடிகர் திரு KSG வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அவரை பற்றிய சிறு தகவல் உங்களுக்காக. ஐயாவை பத்தி நம்ம நிறைய பேசலாம், இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு அறிமுகம். சில பேருக்குலாம் அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பேராளுமை. KSG வெங்கடேஷ் தமிழ் திரைப்படத்துறையில் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் மகன் ஆவார். இவர் முக்கியமாக தமிழ் திரைப்படத்துறையில் 50க்கும் மேற்பட்ட படங்களிலும் 20க்கும் மேற்பட்ட மெகா தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த பெருமைக்கு உரியவர். சுமார் 2500 அத்தியாயங்களுக்கு மேலாக நடித்தவர், நடித்து கொண்டும் இருக்கிறார். 1984 முதல் 85ஆம் ஆண்டில் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான இவருடைய முதல் தொலைக்காட்சி தொடரான காட்டுப்பட்டி சத்திரம் மூலமாக கேமராமேன் மற்றும் தயாரிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர். அதன் பிறகு தமிழில் சீரியல்களை தயாரித்து வந்தவர், அதற்கான கேமராமேனாகவும் இருந்திருக்கிறார். 1989ஆம் ஆண்டில் அத்தை மடி மெத்தையடி திரைப்படத்தில் அறிமுகமானார். நடித்த படங்கள் நிறைய இருந்தாலும் சில உங்களுக்காக: நாளைய செய்தி, மைந்தன், சதுரங்க வேட்டை, ரெக்க, காதலும் கடந்து போகும், மாயவன், ஆண் தேவதை உள்ளிட்ட பல திரைப்படங்கள். சீரியல்களில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லட்சுமி வந்தாச்சி, நந்தினி, பொண்ணுக்கு தங்க மனசு, லட்சுமி ஸ்டோர்ஸ், ரன், இதயத்தை திருடாதே, தாலாட்டு, பொன்னி, கெட்டிமேளம். இப்பொழுது கூட ஒரு சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார், ஐயாவே சொல்லுவார். இப்பொழுது ஐயா அவர்களை திரைக்காவிய திறனாய்வுரை தருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. ஐயா அன்மிட் படிக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த திறனாய்வுக்காக என்னை வரவழைத்து இந்த கற்பகம் படத்தை பற்றி பேசவும் இயக்குனர் திரு KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் படைப்பான இந்த அற்புத படைப்பான கற்பகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் எந்த அளவுக்கு நமக்கு நேரம் இருக்கோ அதை பத்தி பேசுவோம். இந்த நான் முதல்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் வந்த அனைவருக்கும் நான் வரவேற்கிறேன். நான் இதுல கலந்துக்கல, நான் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க மிஸ்டேக்ல இருந்து நீங்க எனக்கு இந்த அளவுக்கு என்ன வரவழைச்சு பேசணுன்றதுக்கு ரொம்ப ஏன்னா ஒரு அந்த காலத்து படங்களுக்கு ஒரு அந்த மதிப்பு கொடுத்து இப்ப நீங்க இந்த அளவுக்கு நீங்க பேசுறேன்றப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது. அது காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள்னு தான் நான் சொல்ல முடியும். எங்க அப்பா படம் மட்டும் இல்ல, நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கு. என்னை பொறுத்தி நான் சொல்லணும்னா, நீங்க சொல்லியாச்சு. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்ப நான் ஒரு சீரியல், சக்திவேல் சீரியல்னு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது 600 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கு. படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் போயிட்டு இருக்கேன். இந்த கற்பகத்தை பத்தி நம்ம எடுத்துக்கணும்னா, இது இது ஆரம்பிச்ச விஷயமே பாத்தீங்கன்னா அஹ், அவர் கதையை ரெடி பண்ணி இந்த கதைக்காக நாயகிய அப்பா தேர்வு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அவர் பார்த்தாரு. அவர் மைண்ட்ல கற்பகம் அப்படின்ற அந்த அந்த கேரக்டரை அவருக்கு இன்னும் புலப்படலை. யாராரோ பார்த்த
நிறைய ஏன்னா அப்பவே அப்பாவுக்கு வந்து, ஏன்னா அவங்க அப்பாவோட முதல் படம் சாரதா. அதுக்கப்புறம் தெய்வத்தின் தீவன் பண்ணாரு, கைக்குத்து இது கற்பகம் பண்ணும்போது அவர் ரொம்ப பாப்புலரா இருந்தார். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கு படத்துல ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா உங்க குடும்பமான படங்கள்ல அப்பா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வசனம் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ் தெரியும். அப்போ இதாச்சுன்னா இது கிடைக்காம இருக்க போது அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அச்சுதன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து கேஆர் விஜயாவுக்கு கொஞ்சம் நெருங்கி தெரிஞ்சு, அவரும் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நீங்க வந்து பாக்குறீங்க, நான் கூட்டு வரேன் பாக்குறீங்களான்னு கேட்டு எங்க எங்க ஜிஎன்ஜெட் ரோட்ல எங்க ஆபீஸ் இருந்தது. அப்போ அவர் வந்து அதை கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காரு அவருக்கு. அப்போ அத அவர் பார்த்த மறுகணமே இவதான் என் கற்பகம் அப்படின்ட்டார். இவதான் என் கற்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப அவங்க அது அவனால பூரிப்பு தாங்க முடியல. இமிடியட்டா வந்து அவங்க அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அப்படிதான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அப்படிதான் வந்து கேஆர் விஜய் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த படத்துல. அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை நீங்க இப்ப பார்ப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அப்பா அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு அப்பா கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, அப்பா சாரதான்ற ஒரு படம் பண்ணாரு. அந்த அப்ப மெஜஸ்டிக் ஸ்டுடியோவா இருந்தது, சாரதா ஸ்டுடியோ மாறிச்சு. அதே மாதிரி கற்பகம் எங்க அப்பா படம் பண்ணதுக்கு அங்க கற்பகம் ஸ்டுடியோ பேர் வச்சோம். அந்த மாதிரி வந்து அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாரை அறிவுப்படுத்துறாலும் அது வந்து அது ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அப்பா வந்து அப்பாவோட முதல் படம் அறிவுப்படுத்தினது கேஆர் விஜயா ஃபர்ஸ்ட் படம். அப்போ கேஆர் விஜயாவோட 100வது படம் நத்தையில் முத்து, அதுவும் அப்பா தான் டைரக்ட் பண்ணாரு. கேஆர் விஜயாவோட 200வது படம் படிக்காத பண்ணையார், அது கண்கட்ட தெய்வம்னு அந்த காலத்துல திரு ரங்கராவ், அதுக்கப்புறம் திரு சூர்யா பண்ணதை திரு சிவாஜி கணேசனும் தேங்காய் சீனிவாசனும் பண்ணியிருந்தாங்க. பத்மினி பண்ண ரோல்ல வந்து கேஆர் விஜயா பண்ணார். ஸோ அந்த பெருமை அப்பாவுக்கு உண்டு. அதே மாதிரி ஜெயசித்ராவோட முதல் படமும் 100வது படமும் அப்பா தான் பண்ணாரு. ஸோ இந்த பெருமை அப்பாவுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடல்கள் பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள் இல்ல. ஸோ இத வந்து இதுக்கு ஆக்சுவலா அப்பா படங்களுக்கு எல்லாமே அப்பா கண்ணதாசன் தான். உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் தான் அப்பா ரொம்ப ஃபேமஸ். கண்ணதாசன் தான் வந்து அப்பாவோட படங்களை எழுதிட்டு இருந்தார். ரெண்டாவது அப்பாவே ஒரு கவிஞர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து கண்ணதாசன் பேசும்போது அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எல்லா பாடல்களுக்கும் சேர்ந்து ஏதோ ஒரு ரெமுனரேஷன் மேட்டர் அப்படின்னு வரும்போது எங்க ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்தோடனே சரி பார்க்கலாம்னு பண்ணுமா. அப்பதான் வந்து எம்எஸ்வி அவர்கள் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி வாலின்னு ஒருத்தர் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் எழுதியிருக்காரு, நீ வேணா ஒரு பாட்டு வேணா கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பாட்ட அறிமுகப்படுத்தினாரு வாலியை. ஸோ அந்த முதல் பாட்டு அவருக்கு எழுதுனது வந்து பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பாட்டு தான். அதை அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த பாட்டும் இது உங்களுக்கு மன்னவனே ஆளலாமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அத்தைமடி மெத்தடி, அதுக்கப்புறம் மன்னவனே ஆளலாமா, கடைசி பாட்டு மன்னவனே ஆளலாமா, அப்புறம் ஆயிரம் இரவுகள் வருவது. இது 4 பாட்டுமே ஆஹ், அவங்க வாலிதான் எழுதினாரு. சோ அதுல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன வாலியே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் இந்த பாட்டு எழுதி இந்த படத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்ப எழுதி முடிச்சு நான் பாட்டுக்கு எங்கேயும் பாம்பேக்கு போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்து அப்பெல்லாம் போன் இல்லாதனால வந்து இவருக்கு வீட்டுக்கு போன் பண்ணிருக்கா, இவர் இல்லைன்னு வெளியூர் போயிருக்காங்க. எம்எஸ்சி கொஞ்ச நாள் கட்டி எம்எஸ்சி வந்து பார்த்த உடனே இல்லையா அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு. இல்லையா இந்த மாதிரி நான் யோ அந்த இந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க உனக்கா எத்தனை பேர் கட்டுறா, நீ எங்க அது போயிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் சொன்னாரு வாலி, சொன்னாரு நான் ஒரு நிகழ்ச்சி கூட வாலி 1000வது நிகழ்ச்சி நான் கலந்துட்டு இருக்கும்போது அவரே சொன்னாரு, இந்த ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு கேஜியோட சன்னு, நான் சொல்றேன் கற்பகம் படத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பிடுறது கஷ்டப்பட்டு இருந்தேன், கற்பகம் படத்துக்கு அப்புறம் எனக்கு சாப்பிடறதுக்கே நேரம் இல்லாம போச்சு, அந்த அளவுக்கு நான் பிஸி ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்படிப்பட்ட படம் பிளஸ் அதுல நடிச்சிருக்க அத்தனை பேரும் சரி,
அதே மாதிரி அதுல மாமனார் ரோல் ரங்கராவுக்குன்னு வந்து ஒரு தனி ஆஹ், ஒரு இடம் வந்து அப்பாவோட படங்கள்ல உண்டு. அதாவது வந்து எந்த படமா இருந்தாலும் அப்பாவுக்கு ரங்கராவ் வந்து இருக்கிறேன். ஏன்னா இதுல இன்னொரு விஷயத்துல இந்த கற்பகத்துல இந்த கற்பகம் இதுக்கு முன்னாடி இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் தான் ஜெமினி கணேசன் ரோல் பண்றதா இருந்தது. அப்போ வேற ஒரு ப்ரொடியூசர், அப்பா அப்போ வெறும் கதை வசனம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வேற ப்ரொடியூசர். அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த ரோல் வந்து இந்த ரோல் அப்பா ரோல் வந்து ரங்கரா ரங்கராவை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல திரு பாலையா அவர்கள் வந்து இந்த ரோல் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இது வந்து அந்த ரங்கராவுக்கு தான் கரெக்ட், வேற யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் இருந்தால அது படம் தயாரிக்க முடியல அப்படி தெரியல போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அந்த படத்தை அதுக்கப்புறம் திரு ஜெப்ரிங் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அப்பா சித்தப்பா தான் பண்ணாங்க அமர்ஜோதி மூவிஸ்ல பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல அந்த மாமனார் அந்த மருமகன்ற ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எந்த ஒரு இப்ப இருக்க படங்கள்ல கூட அந்த அளவுக்கு கிடையாது. அவ்வளவு ஒரு ஆழமான கருத்து அதுல இருக்கும். ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகனுக்கும் பொண்ணு இறந்து போனாலும் சரி அவனுக்கு வந்து அவரோட பொண்ணு ஒரு பொண்ணை கட்டி வைக்கணுன்றதுக்கு சாவித்திரிமா பண்ண கேரக்டர் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பிளஸ் அந்த குழந்தைய நடிக்க வச்சிருக்காரு. அது வந்து ஒரு ரொம்ப அருமையான விஷயம் அதுல. அவங்க அப்பா நிறைய பாடுபட்டு, ஏன்னா அப்பா படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு படங்கள்லயும் வந்து அவரு நடிக்க வச்ச படங்கள் எல்லாமே சித்தி முதற்கொண்டு சொல்றேன், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நிறைய நேரம் எடுத்துட்டே நினைக்கிறேன். நீங்க பாருங்க என்ன சொல்லுங்க. நான் இத நீங்க பாட்டு ஏதாவது போடுறாங்க போடலாம், படத்தோட பாட்டு போடுறாங்க போடலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திறனாய்வை கொடுத்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்ப அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசையும் பாடலும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். வாங்க சார். வணக்கம். ஆம், திரை இசை திரைக்காவியங்கள் திறனாய்வு அப்படிங்கிற ஒரு சாப்டரை எடுத்து 34 படங்களை முடிச்சிட்டு நீ 35வது படமாக கற்பகம். கற்பகம் திரைப்படத்தை பொறுத்தளவு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால், மாபெரும் இயக்குனர்களாக வாழ்ந்த பீம்சிங், டி.ஆர். ராமண்ணா, பி.ஆர். பந்துலு, அந்த வரிசையில வந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் வந்து மறக்க முடியாத ஒரு மனிதர். அந்த மனிதரோடு நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன், கண்ணதாசன் விருது வழங்கியிருக்கிறேன் என்கிறது வந்து ஒரு கூடுதல் சந்தோஷம். அவரோட வந்து பேசும்போது பல செய்திகள் சொன்னாங்க. நாங்க மீட் பண்ணதே வந்து அந்த பரணி ஸ்டுடியோ வாசல்ல தான் நின்று பேசிட்டு இருந்தோம். மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தோங்கிறது ஒரு இன்னொரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய திரைப்படம் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு அவர் கொடுத்த அந்த செய்திகளும் ரொம்ப ரொம்ப புதுமையாகவும், அந்த படத்தை பற்றிய பல தகவல்கள், அறியாத தகவல்கள் எல்லாம் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பாட்டு முதல் பாட்டு பத்தி நான் வந்து சொல்லணும், ஒரே ஒரு வரி தான் சொல்ல போறேன். எப்படின்னா, வாலி அவர்களுக்கு இந்த படம் திருப்புமுனை. அது மட்டுமல்ல, 4 பாடல்களும் அவரே எழுதினது ஒரு செய்தி. அது தவிர எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தியுடைய இசையில வந்து குறிப்பாக பி சுசிலா மட்டுமே பாடிய பாடல்கள் 4ம். இதெல்லாம் வந்து ஒரு புதுமை அன்னைக்கு டேட்ல. டூயட்னாக்க ஆணும் பெண்ணும் இருந்த காலத்துல வந்து இப்படி திடீர்னு ஒரு சடன் சேஞ்ச், கேரக்டர் வைஸ் இந்த பாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ்னால மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான விஷயம். இந்த முதல் பாட்டு பக்கத்து வீட்டு பருவ மச்சான்ற விஷயத்தை கே.எஸ்.ஜி. வெங்கடேஷ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், இதுதான் முதல் முதல் எழுதப்பட்ட பாட்டு. நமக்கு 4 பாட்டு இந்த படத்துல இருக்குன்னு தெரியும், எந்த பாட்டு முதல்ல எழுதுனதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் இன்னைக்கு உறுதி செய்தாங்க. நாமளும் இந்த நிகழ்ச்சியில முதல் பாட்டா அந்த பாட்டை வச்சிருக்கோம். ஆம், இப்போ இந்த பாடலுடைய செய்தி என்னவென்றால், கண்ணதாசன் அவர்கள் வாலியை பாராட்டிய பாட்டு என்கிற ஒரு அத்தாட்சியே வந்து இந்த பாட்டுக்கு வந்து நான் செய்தியா கொடுக்க விரும்புகிறேன். பக்கத்து வீட்டு பருவமச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான், ஆஹ் மனசுக்குள்ளே தேர் ஓட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான். எப்படா யோசிச்ச அப்படிங்கிற அளவுக்கு கூப்பிட்டு கேட்டு அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டியது கண்ணதாசன். அந்த செய்தி தான் இந்த பாடலுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம். மாபெரும் கவிதையில தமிழ் உலகத்துல தமிழ் திரையில வந்து கோலோச்சிய கண்ணதாசன்
அதற்கு அடுத்தபடியாக வந்த வாலியை வாழ்த்திய செய்திகள் பல உண்டு. அதில் குறிப்பாக இந்த பாடல் இடம்பெறுகிறது. இந்த கற்பனையை அவர் ரொம்ப ரசிச்சு தன்னுடைய போட்டியாளராக வருகின்றவனை கூட இவ்வளவு அழகாக பாராட்டுறதுக்கு அந்த வரியை குறிப்பிட்டு காமிச்சார். அது உண்மையிலே கவிதை நம்மள மாதிரி உள்ள ஆட்கள் நல்லா தெரியும். மனசுக்குள்ளே தேர் ஓட்ட மை விழியில் வடம் பிடிச்சான்ற வார்த்தையும் பிரமாதமான வரி. இதே மாதிரி இருமலர்கள் படத்துல கூட வாலி சார் அந்த மாதவி பொன்மையிலால் பாட்டுல மை விழி ஆசைகள் வழிந்தோடன்ற ஒரு லைன் போட்டிருப்பாரு. அவர் சம்டைம்ஸ் வழக்கமான வார்த்தைகளை தாண்டி கற்பனை உச்சத்துக்கு தொடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த பாடலை முதலில் நாம் வழங்க முயல்வோம். உமா சுந்தர் அவர்களை அழைக்கிறோம். வாங்க உமா சுந்தர் அவர்களே, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க தொடங்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. Good morning, everyone. வணக்கம் மேடம். Vanakkam. So, one second. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் படிச்சான். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் படிச்சான். பார்வையிலே படம் பிடிச்சு பாவை நெஞ்சில் இடம் பிடிச்சான். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். மனசுக்குள்ளே தேரோட்டம் மண்ணிலே அடம் பிடிச்சான். மறிப்பழந்து வாசத்திலே மாந்தோப்பில் வழி மறிச்சான். மாந்தோப்பில் வழி மறிச்சு மயக்கத்தை வரவழைச்சான். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். ஆ, ஓ, ம். கை பிடிச்சான். தை மாசம் தாலி கட்ட கை பிடிச்சான். யமுனையிலே வெள்ளமில்லை விடையும் வரை கதை படிச்சான். விடையும் வரை கதை படிச்சு முடியும் வைத்தான். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். உள்ளம் மட்டும் உறங்காதே ஓசையெல்லாம் அடங்கிவிடும். ஆசை மட்டும் அடங்காதே ஆசை மட்டும் அடங்காமல் அவனை மட்டும் நினைத்திருப்பேன். பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். பார்வையிலே படம் பிடிச்சு பாவை நெஞ்சு
பிடிச்சான். ஓ, ஓ. தேங்க்யூ. வாய்ஸ் சரியில்லை, இருந்தாலும் ஐம் சாரி. அன்மியூட் பண்ணுங்க ஆனந்தி. ரொம்ப கஷ்டமான வாய்ஸ் கேட்கல உங்களோடது. கேக்குதுங்களா? ஆ, மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது 2 சரணமுமே. இடையில் இணையம் பிரச்சனை பண்ணா கூட சமாளிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்துரை வழங்குவதற்கு திரு கீதகாந்தி அவர்கள் வருகிறார்கள். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். கற்பகம் வணக்கம். கே கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு டைரக்டர்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஒரு ஜூன் மாதம் 1966 ஜூன்ல ஒரு திருச்சியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த விழாவில் கேஎஸ்ஜி பேசும்போது சொல்றாரு, நான் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகியவற்றை விளக்கும் படங்களை தயாரித்து நமது பெருமையை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவருடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கு. அந்த குடும்ப உறவு, நம்மளுடைய தமிழ் மண்ணின் கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து கொண்டு வந்திருப்பார். எந்த பாட்டு எடுத்தாலும் எந்த படம் எடுத்தாலும் அது வந்து இப்படி வந்து கொண்டே இருக்கும். அது வந்து கேஎஸ்ஜியோட சிறப்பு. இது கேஎஸ்ஜி சாருக்கு 10வது படம். டைரக்டர்கள் டச்சில் முதல்ல வந்து ஏஎல்எஸ் கொடுத்த வாய்ப்பு சாரதாவில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒன்று வந்தார். இது 10வது படமாக அவர் டைரக்ட் பண்ணுறாரு கற்பகங்கிறது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அவர் வீட்டில் வளர்த்து வந்த ஒரு பசுவிற்கு வந்து கற்பகன் பேர் வச்சிருக்காரு. அந்த பசுவின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக இந்த படத்துக்கு கற்பகம் அப்படின்னு சுட்டினார். அந்த நாயகிக்கும் கற்பகம் அப்படின்னு தான் பேர் வச்சார். அது மட்டும் இல்லை, பின்னாடி அவளுக்கு பேத்தி பிறந்த பேத்திக்கும் வந்து கற்பகம் தான் பேர் வச்சிருக்காரு. ஸோ இந்த கற்பகங்கிறது வந்து கற்பக விருஷம், நாம எல்லாரும் சொல்றது கேட்டதை கொடுக்கக்கூடியது, நினைத்ததை தரக்கூடியதுங்கிறதால அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது. ஒரு கற்பகம் ஸ்டுடியோவே உருவாக்குனார். அது வந்து கேஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை டிராமா ட்ரூப்லாம் இருந்தார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பிழைப்புக்காக வாழை இலை வியாபாரம்லாம் பண்ணார் மல்லியத்தில் வந்து. அதற்கு பின் வீனஸ் பிக்சர்ஸில் போய் அந்த ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் சேர்ந்தார். அதுக்கப்புறம் பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தான்னு பல அவதாரம் எடுத்து இயக்குனராக அவர் வந்து பரிணாமம் கொண்டார். அவருக்கு குட்டைக்கவின்னே பேர் உண்டு. கண்ணதாசன் என்ன சொல்லுவார், குட்டைக்கவின்னு அவர் கொஞ்சம் கொள்வாங்கதால சொல்லுவாங்க. கண்ணதாசன் என்ன சொல்லுவார், குடும்ப கதாசிரியர் அப்படின்னு அந்த கூக்கான்ற வார்த்தைக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி 1963 ராஜு மேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள பட விநியோகஸ்தர் ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு, இவளை ஹீரோவை நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு எல்லார்கிட்டையும் பல பேர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டபோது முடியல. முக்தா ஸ்ரீனிவாசன் வந்து அவர் கேட்குறாரு. முக்தா ஸ்ரீனிவாசன் இல்லைப்பா, முகம் கொஞ்சம் நீளமாக தெரியுது, வேண்டாம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வந்து கேஎஸ்ஜி கிட்ட போனபோது கேஎஸ்ஜிக்கு பிடிச்சி போச்சு. வெங்கடேஷ் சார் அருமையாக சொன்ன மாதிரி அவர் எதிர்பார்த்த அந்த கற்பகன்ற கேரக்டர் எதிர்பார்த்த முக அமைப்பு இந்த பெண்ணாண்ட இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டார். அப்போ கேஎஸ்ஜி வந்து முக்தா ஸ்ரீனிவாசன்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் அதரியம் பண்ணியிருக்காங்க. என்னங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்காத, நல்ல ஆளாக பார்த்து போடு அப்படின்னு. இல்லை இந்த பொண்ணு நல்லா வருவா அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்தாரு. அந்த படம் ஓஹோன்னு தூக்கிட்டு போய் விட்டது. கற்பகத்தில் வந்து கேரேஜா பண்ணின கேரக்டர் அவங்கள வந்து 500 படங்களுக்கு கொண்டு போய் நடிக்க வச்சதுன்னா அது வந்து கேஎஸ்ஜியோட இதுதான். அடுத்து கேஆர் விஜயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன சின்ன ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆடிஷன் போறாங்க ஒரு படத்துக்கு. அப்புறம் போகும்போது ஆடிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர் ராதா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் நடிகவேல் கேட்குறாரு, என்னம்மா புது பொண்ணா நடிக்கிறியா? ஆமா. என்ன பேரு உனக்கு? தெய்வநாயகின்னு. தெய்வ நாயகியா? ஐய சினிமாவுக்கு அதெல்லாம் உதவாதுமா, நீ ஏதோ விஜயகிரியான்னு சின்னதா வச்சுக்கோ, அப்பதான் சரியா எடுப்பணும், சரியா? பார்த்தா லட்சுமிகரமா இருக்கிற, நல்லா வருவமணி அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போறாரு. அந்த கடைசியில் அந்த விஜயாங்கிற அவர் வச்ச பேர் தான் வந்து அவங்களுக்கு வந்து சூட்டாச்சு. அதே மாதிரி இதில் எம்ஜிஆர் முதல்ல ப்ரொபோசலாக இருந்தார், அப்புறம் இல்லாமல் போச்சு. விஜயகுமாரி இந்த கேரக்டர் இது பண்ணாங்க, அதையும் வந்து கடைசியில் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர் வாசன் ஒரு ட்ராமாவுக்கு வாலியை கூட்டிகிட்டு போகிறார். போய் வாலி இந்த நடிகை பாரு, ரொம்ப நல்லா நடிக்கிறா, நீ வா, என்னுடைய கதை தான், என்னுடைய ட்ராமா தான் அதுன்னு போறாங்க. மயிலாப்பூர் ஃபைனான்ஸ்ல நடக்குது. ட்ராமா பார்க்கறாங்க. பிரமாதமா நடிச்சமான்னு வாலி போய் அந்த வாழ்த்து சொல்றாரு அந்த அம்மாவுக்கு. அப்பதான் வாசவன் சொல்றாரு, இந்த அம்மா பேர் விஜயான்னு பேரு, ஒரு ரவுண்டு வரப்போறாங்க பாரு சினி ஃபீல்டுல, அது மட்டும் இல்லையா, யோ வாலியாரே, நீயே இந்த அம்மாவுக்கு பாட்டு எழுதக்கூடிய சிச்சுவேஷனும் வரும் ஏன் அப்படின்னாரு. அது அப்படியே பழிச்சுது.
63ல அவர் கற்பகம் வந்து எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதி கொடுத்தாரு. அது முதல்ல வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி கண்ணதாசன் கிட்ட இருந்து வெளியே வந்து கேஎஸ்டி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த சான்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு. அவர் சிங்கம் தான் கூப்பிடுவார் கேஎஸ்டி. சிங்கம் என்ன நீ சொல்ற, இது குடும்ப பாங்கான படம்பா, கண்ணதாசன் எழுதட்டும், நீயே வந்து வாலியெல்லாம் சொல்ற அப்படின்லாம் சொல்லி தான் இது பண்ணாரு. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவரை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மெல்லிசை கச்சேரி வந்து நடத்துவார். இதில் ஒரு பெரிய புதுமை, காவிரி மைந்த பாட்டை பற்றி சொன்னார். அந்த மனசுக்குள்ளே தேரோட்டங்கிறத பற்றி சொல்லும்போது எம்எஸ்சி பல புதுமைகள் பண்ணவர் இசை உலகத்தில். அவர் அவர் என்ன பண்ணுறாரு, 1963 ஜூன் மாதம் வந்து எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் மெல்லிசை மன்னர்கள்னு பட்டம் கொடுக்குறாங்க. அது கண்ணதாசன் அரேஞ்ச் பண்ணது, சிவாஜி சார்லாம் வராங்க. அந்த இதில் கச்சேரி நடக்கும்போது திடீர்னு மைக்க பிடிச்ச எம்எஸ்சி சொல்றாரு, நாங்கள் இப்போ கற்பகங்க படத்துக்கு ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அந்த பாட்டை சுசீலாமா பாடுவாங்க இங்க அப்படி. அது வந்து புதுமை. அது வரைக்கும் வந்து ஒரு ரெக்கார்டான சாங் வெளிவராத படத்திலிருந்து தமிழ்நாட்டில் பண்ணினது கிடையாது. உடனே அந்த பாட்டை பாடினது வந்து பக்கத்து விட்டு பருவம் மச்சான் தான். அந்த இடத்துலயே பேசும்போது கவிஞர் சொன்னாரு, இந்த மனசுக்குள்ளே தேரோட்ட மை வழியில் வடம் பிடிச்சாங்கிற பாட்டு வந்து சாதாரண வரிகள் இல்லை, வாலியை என் வாரிசுன்னே சொல்றதும் வாலிக்கு மனசு அவ்வளவு உச்சி குளிர்ந்து போச்சு. ஏன்னா யாருக்கு எதிர்க்கடை வைக்க வந்தார் அவரே பாராட்டி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து சந்தோஷப்பட்டு வந்தாரு. அந்த வாலிக்கு அவரை வாழ்க்கை கொடுத்தது. அடுத்தது இன்னொரு சிறப்பு ஒரு விரைவில் முடிக்கிறேன். எஸ் வி ரங்காராவை பத்தி சொன்னார் வெங்கடேஷ் சார். மிகச்சிறப்பு. அந்த படத்துல வந்து எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த ரங்காராவோட நடிப்பு அவ்வளோ அபாரமா இருக்கும். அந்த குணச்சித்திர நடிப்புல அவரு எஸ் வி சுப்பையாலாம் வெளுத்து கட்டுவாங்க. நாகையா இவங்கெல்லாம் வந்து ஜாம்பவானுங்க. இந்த படத்துல அவருடைய நடிப்பும் பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி இது லேடிஸ் ஓரியன்ட் கதையா இருந்தாலும் ஜெமினி கணேசன் நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த படம் வந்து படம் முடிக்கிறாங்க. படம் முடிச்சுட்டு ப்ரிவ்யூ பார்க்குறாங்க. பார்க்கும்போது படம் முடிஞ்ச உடனே எஸ் வி ரங்காராவ் எழுந்து ஓடி வந்து கணேசனை கட்டி பிடிச்சி, மாப்பிள்ள நீ ரொம்ப அருமையா நடிச்சிருக்க இந்த படத்துல, இந்த படத்துல உன்னுடைய நடிப்பு சரியில்லைன்னு எவனா சொன்னானே, நீ நடிப்பு தொழிலையே விட்டுலையா அப்படின்னு அந்த அளவு பாராட்டினார். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து திரைப்பட விசிறிகள் சார்பாக சிறந்த நடிகர் அப்படின்ற பேரு கணேசனுக்கு வந்தது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. வழக்கம் போல நேர காப்புன்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தவர்கள் இருக்கார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெங்கடேஷ் சாருக்கு ஒரு நன்றி. அருமை அருமை சார். எவ்வளவு தகவல்கள் நீங்க சொல்லும் பொழுது அவங்களும் ஐயா அவர்களும் இடையில ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து உறுதிப்படுத்தினாரு. இல்ல அவர் கேஎஸ்கே சொன்னது ஐயா. அந்த இது கற்பகம்ன்ற பேர் வந்து எங்க இதுல பசுமாடு இருந்தது, அது அது வச்சுதான் கற்பகம் வச்சாரு. என் டாக்டர் பேரும் கற்பகம் தான். ஆமா. அருமை அருமை. ஐயா அவர்கள் அதை உறுதிப்படுத்திட்டாங்க அந்த செய்தியை. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கே. எவ்வளவு விஷயங்கள் இல்லையா? ஏன்னா ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம வெங்கடேஷ் ஐயாவும் அதான் சொன்னாங்க, நீதாம்மா என் கற்பகம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு. அதை ஒட்டியே அவங்க கேஆர் விஜயா அந்த தெய்வ நாயகிங்கிற பேர்ல இருந்து எப்படிலாம் மாறுச்சுன்னு தெரியாத விஷயங்களும் நிறைய எடுத்து சொன்னீங்க. எப்பவுமே கீதகாந்தி அவர்களுடைய சிறப்பு என்னன்னா ரொம்ப ஆழங்கால் பட்டவர். நிறைய அதை 5 நிமிடத்துல பொதிந்து கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதை ரிசர்ச் அழகாக பண்ணி செய்யக்கூடியவர். ஆமா ரிசர்ச் உண்மை பண்ணி பண்ணிருக்காரு. உண்மைதான். இது நிச்சயமா ஆமா. நிறைய விஷயங்கள். நன்றி சார் நன்றி சார். ஐயாட்ட இருந்தும் நேரடியாவே வாழ்த்து கிடைச்சிருச்சு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்கிறது இசையும் பாடலும். வாங்க காவிரி மைந்தன் அவர்கள். அடுத்த பாடல் அத்தை மடி மெத்தையடி. அம்மாவின் மடியில் கண்ணுறங்கும் குழந்தை அவள் தரும் தாலாட்டில் தானுறங்கும் என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் அதற்கு இணையாக அத்தை என்னும் உறவு கூட அக்குழந்தையை தாலாட்டுவதில் பங்கு பெறுகிறது என்பதை இப்பாடல் மூலம் தெளிவுபடுத்தும் கவிஞரின் கைவண்ணம் போற்றத்தக்கது. நான் குழந்தையாக இருந்தபோது என் தம்பிக்கு தாலாட்டு பாடிய போதெல்லாம் இப்பாடல் என் தாயாரால் பாடப்பட்டது மட்டுமின்றி, விவரம் தெரிந்த நாளில் என் தாய் பாட ஒரு அலுமினிய தட்டை வைத்துக்கொண்டு நான் தாளம் போட வாழ்க்கையோடு வசியப்பட்ட பாட்டு, அடிக்கடி உச்சரித்து உள்ள மகிழ்ந்த பாட்டு. கற்பகம் திரைப்படத்திற்காக வாலி அவர்கள் வரைந்த கீதம் இது. பி சுசிலா என்கிற தென்றல் உள்ளம் வருட பாடிய பாட்டு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையில் அனைவரும் மயங்கும் பாட்டு. மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு தேன்குயில் கூட்டம் பண்பாடும் மான்குட்டி கேட்டு கண்மூடும். என்ன அழகான கவிதை பாருங்க. கற்பனையில் கவிஞரின் சிந்தனை எத்தனை அழகாய் விளையாடுகிறது பாருங்கள். தாலாட்டு கீதம் என்பதால் காலங்களை கடந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தொட்டிலும் உறவாடும் பாடலாய், நம் உள்ளம் தொடும் பாடலாய் வழங்கிய வாலியை வாழ்த்தலாமே. வாங்க
ரம்யா. குட் மார்னிங். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு, மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு, தென் கோயில் கூட்டம் பண்பாடும் மான்குட்டி கேட்டு கண்மூடும், இந்த மான்குட்டி கேட்டு கண்மூடும், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை, வேறோர் தெய்வத்தை ஏற்றவில்லை, வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை, வேறோர் தெய்வத்தை ஏற்றவில்லை, அன்றோர் கோவிலை ஆக்கி வைத்தேன், அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன், அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. தேங்க்யூ. மிகச்சிறப்புடா, மிகச்சிறப்பு. ரொம்ப அதுவும் பக்கத்துல தாலாட்டு பாடும்போது மகளையும் பக்கத்துலயே வச்சிருக்கீங்க. அது இன்னும் கூடுதல் அழகாக இருந்தது. இருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பான பாடல். நன்றி நன்றிடா. நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்துரை வழங்குவதற்கு திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். அவர் தந்த சில விஷயங்கள் நீங்கள் தந்த சில விஷயங்கள் எங்களுக்கு புரியுது என்றாலும் அது எங்களுக்கு உண்டான விஷயங்கள் தேவைப்படுவதாக அமைகிறது. இந்த படத்துல எஸ்.வி. ரங்கராவா உடைய மகளாக அறிமுகமான கே.ஆர். விஜயா ஒரு அற்புதமாக அந்த படத்தை நடித்து அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய புகழ் சேர்த்தார் என்பது எல்லாரும் சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு அற்புதமான நடிகையா அவர் வலம் வந்தார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தையை அவர் கவனிக்கிறதுக்காகவே அவர்தான் திரையுலகிலே முதலாக ஞாயிற்றுக்கிழமைகளை நடிப்பதில்லை என்று முடிவெடுத்தாராம். இது எவ்வளவு தூரம் சரி என்பது ஐயா சொல்லுவார் என்று நினைக்கிறேன். படத்துல ஜெமினி மற்றும் சாவித்திரி இருந்தாலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கே.ஆர். விஜயாவுக்கு வழங்கியது அவருடைய கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தங்கள் தந்தையினுடைய பெரிய துணிச்சல் என்றே சொல்லலாம். அந்த பரீட்சையில் படத்தினில் வெற்றி பெறவும் செய்கிறார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். படத்துல வெற்றியின் பெரும் பங்கு வகித்தது கதையும் பாடல்களும் தான். வாலிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் பெண் கதாபாத்திரங்களுக்கானது. அனைத்தையும் பாடியவர் சுசீலாம்மா தான். அதில் அத்தை மடி மெத்தையடி பாடல் அழகான தாலாட்டு போல இருக்கும். இப்பாடல் படத்திலே 3 முறை வரும். ஒரு முறை தாலாட்டாக, 2வது முறை மெலோடியாக, 3வது முறை சோகமாக வரும். அனைத்து முறையும் அதன் உணர்வுகள் தெள்ளத் தெளிவாக உணரும்படி பாடியிருப்பார் சுசீலம்மா. அது ஒரு பெரிய விஷயம்தான். பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் ஒரு கிளுகிழுப்பான ஹிட்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதை அனைவரும் பாடி மகிழ்ந்தது உண்மை. மன்னவனே அழலாமா பாடல்ல சோகமும் துக்கமும் அதை பார்க்கிறவரை கூட தாக்குமலை அழகாக பாடியிருப்பார். 1000 நிலவுகளை 1963 வரவழைத்திருப்பார்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி. படத்தின் வெற்றிக்கு பல காரணங்கள். கதை அமைப்பு, குடும்பப்பார்க்கான கதைகளின் சிறப்பினை கூறுகின்ற படங்களில் கற்பகம் திரைப்படத்துக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு.
திருவாளர் கதாசிரியராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதையை வடிவமைத்த விதமே அழகாக இருக்கும். அவருக்கு கை கொடுத்தது என்றால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்களின் நடிப்பு தான். எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட கதை என்று சொன்னாலும் இதில் நாயகனாக ஜெமினி கணேசன் ஒரு விவசாயி பாத்திரத்திலே மிகவும் அற்புதமாக பொருந்துகிறார். அவருடைய நடிப்பும் நேர்த்தியும் இயல்பாக இருக்கிறது. கூடவே பண்பட்ட நடிகராக எஸ்.வி. ரங்காராவ், வி.கே. ராமசாமி தங்களுடைய பாத்திரங்களை சிறப்பாக செய்கிறார். இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்றால் கே.ஆர். விஜயாவின் அழகு. முதல் படம் என்றே தெரியாதபடி அவர் மிகவும் அற்புதமாக நடித்திருப்பார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அந்த உருவத்திலேயே அவரது அழகு முகமும் லேசாக பின்னப்பட்டு எப்போதும் லூசாக இருக்கின்ற அந்த கூந்தலும் அதன் மேல் சூடி இருக்கின்ற மல்லிகை பூவும் அந்த புத்தம் புதிய புன்னகையும் அந்த சேலை உடுத்திருக்கின்ற நளினமும் ஆரம்ப காட்சியிலே அவர் ஜெமினியை சந்திக்கின்ற போது அந்த அழகு முகத்திலே தெரிகின்ற நாணமும் பெண்மைக்கே உரிய குரலும். ஆமாம், கே.எஸ். கோபாலகிருஷ்ணனால் தமிழ் திரையில் உலகுக்கு ஒரு திறமை மிக்க அழகு மிக்க புன்னகை அரசி எடுத்திருந்தார். பாராட்டுக்கள் ஐயா. அதற்கு இணையாக சாவித்திரியும் இருந்தார் அந்த படத்தில். வசனங்களும் காட்சி அமைப்புகளும் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு காட்சியிலே முத்துராமனும் ஷீலாவும் இணைந்திருக்கின்ற புகைப்படத்தை எஸ்.வி. ரங்கா பார்க்க நேரிட்டது. அதன் காரணமாக 2 பேருக்கும் ஒரு விவாதம் வருது. இதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும். அப்ப எப்போதும் ஜெமினி மேல ஒரு பொறாமையா இருக்கிற முத்துராமன் சொல்றாரு, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க தூக்கி வச்சு பேசுறீங்க, நீங்க வேணா அவங்க காலில் போய் விழுங்க, நான் ஏன் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வேணா உங்க பொண்ணுக்கு கூட அவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அற்புதமான அருமையான வசனங்களோடு இந்த படம் அற்புதமாக போயிட்டு இருக்கும். எம்.ஆர். ராதாவுடைய நடிப்பும் சிறப்பா இருக்கும். ஆனாலும் இந்த படத்திலே கைதூக்கி விட்டது என்னவோ ரங்காராவும் குழந்தை சகிலாவும் தான். இவர்கள் தான் எல்லோரையும் கவர்ந்தார்கள். எங்களுடைய திரைப்பட குழு, இந்த திறனாய்வு குழு எப்படி அழகாக வெற்றி பெறுகிறதோ அதே போல இந்த படத்துக்கும் வெற்றியை கொடுத்தவர்கள் நடிகர்கள், இசையமைப்பாளர், குறிப்பாக நான் வணங்கும் கானக்குயில் சுசீலம்மா ஆகும். இதற்காக இந்த வாய்ப்புக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை சார். அதான் நான் பார்த்தேன். அந்த சுசீலா அம்மாவை கடைசியில் நீங்க எங்க சொல்லாம விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி மிக சிறப்பாக நம்ம கீதகாந்தி ஐயா அவர்கள் சொன்ன தகவலை தாண்டி உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. முக்கியமான விஷயம் விஜயா அவர்களுடைய, கே.ஆர். விஜயா அவர்களுடைய அழகும் அந்த எளிமையான அந்த கூந்தல் பின்னப்பட்டதுல ஆரம்பிச்சு நீங்க என்னென்ன ரசிச்சு நீங்க மக்கள் எந்த நோக்கில் பார்த்திருப்பார்களோ அதை அழகாக சொன்னீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசையும் பாடலும் தர வருகிறார் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். மன்னவனை அழலாமா இந்த பாட்டு கற்பகம் படத்துல எல்லா பாட்டும் நல்லா நல்லா இருக்கும்ன்றது அந்த ஒரு மறைந்து போன ஒரு பெண் தன்னுடைய குழந்தையின் ஒரு காட்சி அமைப்பு இல்லையா, அந்த சீன், அதாவது வானத்துல இருந்து வரக்கூடிய அந்த மேகங்களோடு கூடிய அந்த காட்சி அமைப்புங்கிறது மனதுல எல்லாருக்குமே பதிஞ்சு போன ஒரு விஷயம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் முதல் முறையாக இந்த படத்துல திரைக்கதையில் கண்ணும் கருத்துமாய் கவனம் செலுத்திடும் இயக்குனரின் எண்ண ஓட்டத்திற்கு ஈடுகொடுத்து வாலி அவர்கள் வழங்கியிருக்கும் பாடல்களில் இந்த கதையின் நாயகி மறைவில் கதையின் நாயகன் துடிக்கிறான். அன்றில் பறவை போல் ஒன்றி இருந்தவர்கள் இயற்கையின் சதியால் பிரிக்கப்படும் போது ஒரு உயிர் பிரிந்து விடுகிறது, இன்னும் ஒரு உயிர் வேதனைப்படுகிறது. சென்ற உயிர் தன்னுயிர் காதலனை கணவனை எண்ணி இருப்பதாய் வார்த்தைகளில் சொல்லி மடித்து சொக்க வைக்கிறார் கேளுங்கள். என்னுயிரை நினைத்திருந்தால் வந்தவளை வாழவிடு, என் உடலில் ஆசை இருந்தால் என்னை நீ மறந்துவிடு, இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவது மீனல்லவா. வெள்ளை ஆடை அணிந்து புன்னகை அரசி கே.ஆர். விஜயா விண்ணிலை மேகங்களின் இடையே தோன்றும் உன்னத நடிப்பில் காதல் மன்னன் ஜெமினி கணேசனின் உருக்கமான பாத்திர படைப்பு, மெல்லிசை மன்னர்களின் ஜீவனை தொடுகிற இசையமைப்போடு மற்றும் ஒரு முறை கேட்டு பார்க்கலாம். ஆனால் இன்று யூடியூப்ல சில ரூல்ஸ் இருக்கிறதுனால இசை இல்லாமல் பாட வருகிறார் உமா சுந்தர் அவர்கள். இதோ காவிய கவிஞரின் கைவண்ணத்தில் உருவான அந்த அர்த்த புஷ்பமான பாடலை இப்பொழுது கேட்கலாம். நன்றி.
மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை. இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் மீனல்லவா. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. உன்மயக்கம் தீர்க்க வந்த பெண்மயிலை புரியாதா, தன்மயக்கம் தீராமல் தவிக்கின்றாள் தெரியாதா. என் உடலில் ஆசை என்றால் என்னை நீ மறந்துவிடு, என் உயிரை மாட்டித்திருந்தால் வந்தவளை வாழ விடு. மன்னவா மன்னவா மன்னவா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. தேங்க்யூ. அருமை மேடம், அருமை அருமை. மிகச் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த நன்றி பாட்டு நன்றி கடவுள் ஆசிரியர். கூட கஷ்டமான பாட்டு ஆமாங்க ஐயா. பேசுறாங்க. அது ஏன்னா எந்த இதுல உள்ள அத்தனை பாட்டுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் இல்லாம இருக்காது. ஏன்னா இவங்க இவங்க அந்த பாடும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஹம்மிங் கொடுக்கும் போதே அந்த ஒரு வயலின்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆமா அது பிரமாதமான ஒரு வயலின்ஸ். அது ஒவ்வொன்றும் டட்டு வந்துட்டே இருக்கும். அது அது அத அதுக்கு பேஸ் அழகா பாடியிருக்காங்க. கஷ்டமான பாட்டு. சுஷிலாவே சொல்லுவாங்க, விஸ்வநாதன் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கூட அந்த பல அண்ணா வந்து ரொம்ப பாராட்டாங்கட்ட. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. சரி, நீங்க பேசுங்க, சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நல்லா பாடுனீங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயாவுடைய தேங்க்யூ சார். வாழ்த்துரை தேங்க்யூ. கிடைத்தது. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா ஆமா. உமா அம்மா. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு திரு தேங்க்யூ கோ தேங்க்யூ. நீலமேகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். வணக்கம். வணக்கம். அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் அதன் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று கற்பகம் திரைப்படத்தை பற்றி ஆய்வு செய்ய அமர்ந்துள்ளோம். இந்த கற்பகம் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் சொல்லலாம், அவ்வளவு செய்திகள் இருக்குது. இந்த படத்தை ஐயா தயாரிக்கிறதுக்காக முதல்ல தெய்வப்பிரிவி படத்துக்கும் எடுக்க சமயத்துல தெய்வப்பிரிவி கதையும் தூண்டாமணி விளக்குங்கிற ஒரு கதையும் கொண்டு போய் கொடுக்குறாரு ஏவிஎம்ல. அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கதையை தூண்டாமணி விளக்கு கதையை மட்டும் ஐயா கவிஞர் மருதகாசிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஐயா படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எடுத்துருவோம், கதை நல்லா இருக்கு, இதுக்கு போய் ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டோம், அதாவது திரைக்கதை வசனமா மாற்றி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கேஎஸ்ஜி சாரும் போய் ஒரு 3 மாசம் கழிச்சு திரைக்கதை வசனமா எழுதிட்டு கொண்டு போய் மருதகாசிட்ட கொடுக்குறாரு. இதுக்கு இடையில மருதகாசி வீட்டில் அது எடுக்க வேணாம், நம்ம ஏற்கனவே அள்ளி பெற்ற பிள்ளை படம் எடுத்து நஷ்டமாயிருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை மருதகாசி கேஎஸ்சிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. சரி, வேற வழி இல்லாம லேனா செட்டியார்ட்ட இஷா பிக்சர்ஸ்கிட்ட கொண்டு போய் இந்த கதையை கொடுக்குறாரு. அவங்களும் நல்ல கதையா இருக்கு, அது இந்த தூண்டாமணி விளக்கு பட கதை, அது சிறப்பா இருக்கு, எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல சிவாஜியும் சாவித்திரி ரங்கராவ் இந்த யூனிட்டை போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க.
பேப்பரில் விளம்பரமும் கொடுக்குறாங்க, துண்டமணி விளக்கு அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு அதுவும் கைவிடப்படுது. கேஎஸ்ஜி கிட்ட இருந்த நண்பர்கள் இதை எம்ஜிஆர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கிட்ட போகிறாங்க. எம்ஜிஆர் கதையை பார்த்துட்டு நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கோம், இது ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது, இதை நான் பண்ணுறேன், நல்லா இருக்குது, நடிகர்கள் யார் யாருன்னு கேட்டார். நடிகர்கள் பட்டியலை இவர் சொன்ன உடனே எல்லாம் சரி, நீங்கள் ரங்கராவை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு பாலையாவை போடுங்க, நான் நடிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேஎஸ்சிக்கு வீட்டுக்கு ரங்கராவா எம்ஜிஆரான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனுடைய படத்தினுடைய இந்த துண்டாமணி முழக்கு படத்தினுடைய கதைக்கு ரங்கராவ் தான் ஆணிவேர். அவர் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கிறது சரிப்பட்டு வராது, வேற கேரக்டர் பொருந்தாது அப்படின்னு சொல்லி அதனால எம்ஜிஆர் விட்டுட்டு இந்த டைட்டிலும் வேணாம், எம்ஜிஆர் வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டைட்டில் மாற்றினார், கற்பகம்னு படத்துக்கு பேரை மாற்றிட்டார். அதற்கு பிறகு ஜெமினி போட்டு இந்த யூனிட், இப்போ படத்தில் நம்ம பார்க்குற யூனிட் போட்டு இந்த படத்தை எடுத்து சிறப்பாக வெளியிட்டாங்க. அது 100 நாள் ஓடிச்சு. படம் முழுக்க தன்னுடைய சொந்த ஊரில் படமாக எடுத்தார். இயற்கை காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு தகவல். அடுத்தது பாடல்களை பற்றி சொல்கிறேங்க. இந்த பக்கத்து வீட்டு பருவ மச்சான் படம் பாடல் அநேகமாக கை கொடுத்த தெய்வம் படமும் கற்பகம் படமும் ஏறத்தாழ சமகாலத்தில் எடுக்கப்பட்ட படம். இந்த கை கொடுத்த தெய்வம் படத்தினுடைய இந்த பாடல் கை கொடுத்த தெய்வம் படத்துக்காக எழுதப்பட்டதா தகவல் இருக்கு. அது பக்கத்து வீட்டு பருவ மச்சான் அது சிறப்பாக இருந்ததால அதை கற்பகம் படத்துக்கு ஒரு கேஜி சார் பயன்படுத்திக்கிட்டு தான் சொல்றாங்க, தகவல் இருக்கு. இதே போல இந்த படத்துல பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அத்தைமடி மெத்தையடி. அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அது புதுசா சொல்றதுக்கு இல்லை. அதாவது 3ஆம் பிறையில் தொட்டில் கட்டின்ற ஒரு அடுத்த அருமையான ஊமைய கவிஞர் பயன்படுத்திருப்பார் அந்த பாடல்ல. அதே போல 1000 இரவுகள் வருவதுண்டு, இந்த பாடல் ஒரு வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. அவர் எம்எஸ்சியும் சரி வாலியும் சரி சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது தூக்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, தூக்கம்னு நம்மளாம் சொல்ல வச்சிருவாங்க. அது அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொரு சரணத்திலையும் பண்ணியிருப்பாங்க. நேரம் கருதி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. நன்றி, நன்றி, வணக்கம்மா. நன்றி, நன்றி, மிகச்சிறப்பு. இந்த திறனாய்வு கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் சொல்லவே மாட்டாங்க. ஆனா இதை முன்கூட்டியும் திட்டமிட மாட்டோம். நாங்க யாரு என்ன பேச போறாங்கங்கிறத ஒருவருக்கு ஒருவர் பேசி கொள்ளவே மாட்டோம். அதுதான் இங்க இருக்கிற சிறப்பு. ஆனா ஒருவேளை ரொம்ப இவங்க சொல்ல நினைச்சதை சொல்லிட்டா கூட புதுசா சொல்லிடுவாங்க. இல்ல, அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய உண்மைகள் அவ்வளவும் நடந்த விஷயங்களும் சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் ஏன்னா நேரம் இருக்கான்னு சொல்ல முடியாது, சார் சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இந்த கற்பத்துக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு எப்படி கஷ்டப்பட்டு அப்பா கொண்டு வந்தாருன்றது ரொம்ப அருமையா சொன்னாரு. எல்லாமே அவ்வளவு உண்மை. ரொம்ப எனக்கு அவருக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. அதுதாங்கய்யா அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பே என்னன்னா, வெறுமே ஒரு படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு கடந்து போற நிகழ்ச்சி இல்ல அது. இந்த திறனாய்வுங்கிறது உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தெரியாத ஒரு விடயங்களை கொண்டு கொட்டுறதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சிறப்பு. இது 35வது படம். நாங்க இது வரைக்கும் பண்ணதுல இது 35வது படம் தான் கற்பகம் படம் ஐயா. மிக்க ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, சொல்லுங்க சார். இந்த திரைப்படங்கள்ல இது ஒரு பாடலை நேரா ஒளிபரப்ப முடியாது, அதுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கு. அது தவிர இசை இருக்கக்கூடாது, அது இருக்காது. வசனத்தையோ காட்சியோ எதையுமே இந்த நிகழ்ச்சியில காமிக்காம 1 மணி நேரம் இதை கட் ஷாட் பண்ணி நாங்கள் எடிட்டிங் பண்ணி போடும்போது யூடியூப்ல வெறும் இந்த திரைப்படத்தை பற்றி விமர்சனமும் திரைப்படத்தை பற்றிய இந்த கூடுதல் தகவல்களும் இது மட்டுமே தான் இந்த திரையாய்வுக்கு அடிப்படையாக அமையுதுங்கிறது தான் செய்தி. ஏன்னா படத்தை காட்சி காமிக்கல, ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு அந்த அவங்களுடைய ரோல்ஸ் அந்த இது பேசுவோமே தவிர எதுவுமே காட்சிப்படுத்தப்படவில்லை. இசை வசனங்கள் கிடையாது, நேரடியா எதுவுமே இல்லாமல் ஒரு திரைப்படத்தை பற்றி. ஏன்னா அவ்வளவு திரைப்படமும் நம்ம எடுத்திருக்க படங்கள் எல்லாமே காலத்தை வென்று நிற்கின்றன என்கிற அந்த அடிப்படையில பேசுவதன் மூலமாகவே அந்த படத்தை பார்க்க தூண்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நன்றி. நன்றிங்க சார். உண்மை சார், உண்மை. சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற காப்பிரைட் இதுல நீங்க அந்த பாட்டை பாட வச்சு அதுல நம்ம என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு கொடுத்து பண்ணிருக்கீங்க பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அது ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்க்காதவங்களுக்கு பார்க்க தூண்டும், அது அப்புறம் போய் பார்த்துக்க போறாங்க.
ஏன்னா யூஸ்வலா ஒளியில பார்க்க போறாங்க, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இது வந்து இந்த கார்பரேட்ஸ் விஷயத்துல அதுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்றோம்ன்றது அருமையா பண்ணிருக்கீங்க. ரொம்ப திங்க் பண்ணி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி சார், நன்றி சார். அதுதான் ஐயா, அவங்க நம்ம காவிரி சார் சொன்ன மாதிரி தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க, அடடா இதுல இவ்வளவு சிறப்பு இருக்கு, அந்த படத்தை நம்ம போய் பாத்திரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்படியாக வார்த்தைகளாலேயே இங்கே அந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத முக்கியம். அந்த வகையில் மிகச் சிறப்பாக கருத்துரைகளை வழங்கிய மூவருக்கும் நன்றி. இப்பொழுது நிறைவுரை வழங்குவதற்கு, இப்போ அவங்க சொன்ன தகவல்களையும் தாண்டி இன்னும் சுவாரஸ்யமாக ஐயாவிடம் என்ன தகவல் இருக்குன்னு நம்ம கேட்கலாம். மீண்டும் திரு KSG வெங்கடேஷ் ஐயா அவர்கள் நம்மிடையே வாங்க சார். வணக்கங்க. அதாவது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு தகவல்கள் இப்ப ஏன்னா அப்பா கூட விஷயங்கள் நான் தெரிஞ்சிருந்தாலும் இது இப்ப அவர் சார் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட முன் முதல்ல அப்பா ஆரம்ப காலத்துல என்ன இருந்தோ அது அத்தனையும் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கர்ணன் சாரோட கேமரா ஒர்க், கர்ணன் சாரோட கேமரா ஒர்க் இதுல மறக்க முடியாத விஷயம். அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த மன்னவனே அழலாமா சாங் வந்து அது எடுத்தது இப்ப சொன்னார்ல சொந்த ஊருன்னு மல்லியத்துல தான் இது எடுத்தது. மல்லியம் தான் எங்க எங்க சொந்த ஊர். அப்போ அப்பா வந்து பிறந்த ஊர் சாக்கோட்டை, ஆனா வந்து சொந்த ஊர் வந்து மல்லியம். ஸோ மல்லியத்துல வந்து அங்க இப்ப கூட அவருக்கு அப்பா கிட்ட ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து நிறைய சீன் திங்க் பண்ணும்போது என்ன, அவர் மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அங்க பக்கத்துலயே ஒரு குளம் இருக்கு, குளத்துல உட்கார்ந்து அப்படி மீன் தொட்டியில தூண்டில் போட்டுக்கிட்டே சீன் யோசனை பண்ணுவாரு. அந்த மாதிரி வந்து இந்த இந்த ஊர்ல இதை எடுக்கணும்ன்றத முடிவு பண்ணி தான் அவர் வந்து அதை எடுத்தாரு. அது அந்த அந்த மல்லியத்துல தான் இது இந்த படம் ஃபுல்லாவே எடுத்தது ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வயல் அந்த அந்த அதாவது அப்ப மாஸ்க் எடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இருக்கே, இப்ப நம்ம ஈஸியா பண்ணிட்டு போகலாம். ஆனா அப்போ வந்து மாஸ்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து அவ அவ வந்து இப்ப அவளே வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், ஒரு இறந்து போன ஒரு மனைவி தன்னோட புருஷன்கிட்ட சொல்லி இன்னொரு கல்யாணத்தை நீ பண்ணிருக்கடா, அந்த 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 பொண்ணு என்ன மாதிரி தானே, அவளை ஏன்டா தவிக்க விடுற அப்படின்ற விஷயத்த அது வந்து இந்த இந்த கேரக்டரே சொன்னாதான் நல்லா இருக்கும், மத்தவங்க சொல்றதை விடுங்களா, அதனால அதுக்கு ஒரு பாட்டை உருவாக்கி அதை பிரமாதமா வந்து பண்ணியிருக்காங்க அந்த மன்னவனே அழலாமா. அப்பதான் அதுக்கு கர்ணன்னு நீங்க அந்த ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ரஷ்யன் ஆங்கிள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சு மேல இருந்து வர மாதிரி பாரு மாதிரி மாஸ்க் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுல அந்த வெள்ளைப்புடவை கட்டிட்டு அவங்க வந்து சொல்றது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு தான் சொல்றேன், இதுல வந்து கேமராமேன் கர்ணனும் ஒரு பெரிய பங்கு இதுல. இந்த படம் பார்த்து அப்பா படங்கள்ல ஆரம்பத்துல கர்ணன் சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதுல இந்த படத்துல வந்து அவரோட பங்கு ரொம்ப பெருசா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி மியூசிக், அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க்கு, அப்புறம் நடிப்பு, ரங்கரா அவரு, ஜெமினி கணேசன் சாரு, அதுக்கப்புறம் சாவித்திரியமா அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆனவங்க. ஆனா அப்பாக்காக அப்பா இந்த இந்த படத்துல அவங்க நடிக்க வச்சாங்க. அப்பா அப்பா இதை அவங்க ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோனா இவங்க செகண்ட் ஹீரோன்னு தான் சொல்ல முடியும். அதுல ஹீரோன்னு சொன்னா செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைச்சு பண்ணி காரணம் என்னன்னா, அப்பா ஒரு விஷயத்த ஒரு கேரக்டர் சொன்னாருன்னா அது கரெக்டா இருக்கும். அவரோட படங்கள்ல அந்த காலத்துல இருந்து கேரக்டர் 50% வந்துடும், 50% ஜெயிச்சிடும். மீதி அப்பாவோட வசனங்களும் அவர் நடிப்பு சொல்றது விதமும் தான். ஸோ இதுல வந்து நான் இதுதான் நான் சொல்ல விரும்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நாங்க சுத்தமா தான் எடுத்தோம். சித்தப்பா தான் எடுத்தார், சபரிநாதன் அவர்கள் தான் எடுத்தது இந்த படத்தை. ஆனா அப்ப என்னன்னா நாங்க வந்து ஃபைனான்ஸுக்காக அப்போ வந்து ஏவிஎம் அந்த டயத்துல பர்பச்சுவல் ரைட்ஸ் கொடுத்தது. இப்போ வந்து இந்த அந்த கற்பகத்தோட ரைட்ஸ் இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு, திரு ஏவிஎம் நிறுவனத்துக்கு இப்போ போயிடுச்சு. ஏன்னா 40 வருஷம் கழிச்சு அது பர்பச்சுவல் ரைட்ஸ் இப்போ போயிடுச்சு. பட் இருந்தாலும் இதை வந்து இந்த கற்பகம் ஒரு காவியமாவே அமைந்து விட்டது. அதான் சொல்றேன், இது இது இந்த காப்பிரைட்ஸ் இந்த இந்த பிரச்சனைகளுக்காக தான் நீங்க காப்பிரைட்ஸ் பெட்டர்னு சொன்னதுனால நான் இதை சொல்ல வேண்டிய வந்தது. அஹ் இது இன்னும் சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சரி எல்லா அறிமுகம், அப்புறம் வந்து 4 பாட்டுமே சுசிலாமா தான் பாடினது. எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்வி வந்து
இது விஸ்வநாத ராமமூர்த்தி அவங்க அது ஒரு பங்கு, பெரும் பங்கு அதுல. அது ரீரிகார்டிங் எடுத்துக்கோங்க, ரொம்ப. ஏன்னா இந்த அந்த மனநோயாளமான வயலன்ஸ் எடுத்துக்கிட்டா பிரமாதமான இருக்கும். வயலன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஆர்கனைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அப்பா அப்பா மைண்ட்ல என்ன நினைச்சாரோ அதை எல்லாமே செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுல இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இந்த படம் பாருங்க, 60 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம்னா, இன்னும் இன்னும் எத்தனை ஆண்டாலும் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். இதை மற்றவங்க பார்க்கும்போது இது 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 நம்ம பேசுறதை வச்சு மற்ற இந்த கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம பேசின கருத்துக்களை அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த படத்தை ஆமா இது நடந்திருக்குன்றப்ப இந்த படத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை பத்தி 3 பேரும் பேசுறீங்கன்னா 3 பேர் பரவாயில்ல. அதே மாதிரி பாடினவங்களும் ரொம்ப அருமையா பாடியிருக்காங்க. ஒரு மியூசிக் இல்லாம அதை பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். அருமை சார், அருமை சார். நீங்க எங்களுக்கு தெரியாத பல தகவல்கள், நீங்க பூரிப்பில் கூடுதலா நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான வணக்கமும் வாழ்த்தும் முதல்ல சொல்லிக்கிறோம். நீங்க எங்களோடு இணைந்தது எங்களுக்கும் பெருமை. நம்ம கண்ணதாசன் கலைக்கூடம் மற்றும் தமிழ் அமெரிக்க டிவி பெருமை கொள்கிறோம். நீங்க இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்ததாக தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாத்திர படைப்புகளை வழங்குவதற்கு நம்முடைய விகடகவி என்று நாம் பெருமையோடு அழைக்கக்கூடிய திருப்பத்தூர் வாகித் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லலாம்னா, அவங்க அந்த டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்திலே இங்க நம்ம கூட டிராவல் பண்ணாரு பாருங்க, அது உண்மையிலேயே மிகவும் நன்றிக்குரியது அப்படின்னு ஐயா அவர்களுக்கு சொல்லிவிட்டு, இன்றைக்கு இந்த பாத்திர படைப்பு அப்படிங்கிறத பத்தி பேசுவதற்கு முன்னால ஐயா KS கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்ப அந்த கற்பகம் திரைப்படத்துல அந்த போஸ்டர் வெளியிடுவாங்க பாருங்க, அந்த போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், இது கற்பனைக்கு எட்டாத காவியம் அல்ல, இது நாம் கண்ணெதிரே காணுகின்ற குடும்ப ஓவியம். இது ஒன்றே இது இந்த திரைப்படத்தை முழுமையாக சொல்கிறது. அவங்களுடைய விளம்பரமே அதுல இப்படித்தான் இருக்கு. எப்படின்னா, ஐயாவுடைய அந்த பாத்திர படைப்புகள், காட்சி அமைப்புகள் எல்லாம் செயற்கை எல்லாம் அத்தனை இயற்கையா இருக்கும். அதுல வர்றது எந்த மனிதர்களா இருக்க மாட்டாங்க, குடும்ப உறவுகளா இருக்கும். அப்படிங்கறதான் ஐயா KS கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அந்த பாத்திர படைப்புகளுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னோம். இங்க நான் ஒவ்வொரு பாத்திரமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல மனதுல நிக்கிறது எப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா அந்த ரங்கராவ் ஐயாவோட கேரக்டர் தான். எப்படின்னா, எல்லாரும் இப்ப ஒரு திரைப்படம் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு இளைஞர் என்ன நினைப்பானா, இந்த பொண்ணு நமக்கு கிடைச்ச மாட்டாளா அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப அன்பான பெண்ணை பார்த்தாலும் இதே என்ன, எனக்கு இந்த பெண்ணு எனக்கு கிடைச்சிட மாட்டாளா, வாழ்க்கை துணைவியா வந்துட மாட்டாளான்னு கேட்பான். ஆனா இந்த திரைப்படத்தை பார்த்துட்டா ஒரு இளைஞன் என்ன நினைப்பான்னா, இப்படிப்பட்ட ஒரு மாமனார் நமக்கு கிடைக்க மாட்டாரான்னு தான் நினைப்பேன். ஒன்னாலாம் விட்டுருக்காங்க, அடடா இந்த மாதிரி ஒரு மாமனார், மாப்பிள்ளை உருகிறாரு. அவ்வளவு பேருக்குமே இந்த மாமனார் கேரக்டர் மனதுல ரொம்ப பதில். இவரு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம்னு பாடினாரா இல்லையோ, நடிப்பு பிரமாதம். இந்த திரைப்படத்துல முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்கிறார் நம் மனதை ஒண்ணு. ரெண்டாவது, நான் இந்த பாத்திர படைப்புல இன்னொரு இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, KR விஜயனுடைய ஒரு கேரக்டர். ஏன்னா ஐயா KS கோபாலகிருஷ்ணன் ஐயா இந்த படத்துல அறிமுகம் செய்திருக்கிறாரு. இந்த படத்துலதான் KR விஜயா அறிமுகம். ஆனா அதுல மாடு முட்டி மேல போயிடுறாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலே KR விஜயா கற்பகம் என்ற மாடு முட்டி மிகவும் மேலே சென்று விட்டார். 500 திரைப்படங்கள் நடித்துன்னு தான் நான் எனக்கு என்ன தோணுது. இதான் உண்மையான விஷயம். மாடு அதனால மாடு முட்டி இப்ப அந்த பாட்டை கூட பாருங்க, மன்னவனே அழலாமா அப்படிங்கும் போது கூட அப்பவே ஒரு உச்சிக்கு போயிட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனால காட்சி அமைப்பே உச்சியில இருந்து வச்சாலும் தோணுது, என்ன மேல இருந்து பாடுற மாதிரி. அது ஒரு சிம்பாலிக்கா எப்படி தோணுது, அந்த பாத்திர படைப்பே இவர்கள் மிகவும் பிற்காலத்தில் புகழின் உச்சிக்கு சென்று விடுவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் எனக்கு அந்த பாத்திர படைப்பு அமைப்புல எனக்கு தோன்றியது. உண்மையிலேயே அறிமுகம் செய்த KS கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நாம் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கோம். ஜெமினி கணேசன் காதல் மன்னனா தான் காட்டுவாங்க. பொதுவா காதல் மன்னனா வர்றவர் இந்த ஒரு குடும்பத்தினுடைய காவல் மன்னனா ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய தன்மானம், குடும்பத்தினுடைய மான பிரச்சனைகள், இதை சார்ந்தே குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரியான அதாவது இவர் நல்லவர், மாமனார் ரொம்ப நல்லவர், இப்படியான பாத்திர படைப்புகள். அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த மாதிரி காட்டும் போது பாத்திரங்களை அமைக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளவு ரொம்ப நல்லவரா இருக்கும்போது கஷ்டங்களும் எவ்வளவோ வரலாம், ஆனா அதை சகிச்சு இந்த உலகத்துல நல்லவனாவே வாழணும்னு காட்டுற ஒரு நீதியை காட்டுறது இருக்கு பாருங்க. உண்மையிலே அந்த காலத்துல கோபாலகிருஷ்ணன் ஐயா மாதிரியான ஆளுங்க தான் காட்டியிருக்காங்களே தவிர தற்போது இருக்க நடைமுறையில இல்ல. இன்னொரு மாமனார் வர்றாரு. இந்த மாமனார் இதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சம்னா நல்லன்னு சொல்லுவாங்க. நல்ல பந்தத்தை ஏற்படுத்துறதுனாலதான் சம்பந்தம் பண்றது அப்படிம்பாங்க. அந்த பந்தத்தை ஏற்படுத்தினவர் சம்பந்தி அப்படிம்பாங்க. ரங்காராவ் சம்பந்தியா இருக்காருன்னா, எம்.ஆர். ராதா சம்மந்தியா மாறிட்டாரு. அதே உண்மை. மந்தினா குரங்கும்பாங்க. அவர் ஒரு நல்ல குரங்கு சேட்டை பண்றதுல இவர் சம்பந்தியாவும் அவர் எம்.ஆர். ராதா சம்பந்தியாவ மாறிட்டாரு அப்படிங்கறத இதை காட்டுறது. அதுல பாருங்க கேரக்டர் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க, ரொம்ப சிறப்பு. ஒரு மாமனார் இப்படி, இன்னொரு மாமனார் அங்கே அப்படி. இதுல 2 மாப்பிள்ள இந்த கேரக்டரை எப்படி அமைக்கிறான்னு பார்ப்போம். 2 மாப்பிள்ள, ஜெமினி கணேசன் ஒரு மாப்பிள்ள, முத்துராமன் ஒரு மாப்பிள்ள. இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் பொண்ணு வீட்டோட போய் அங்க போய் அந்த மாப்பிள்ள அங்கே அடிமையாயிட்டாரு இப்படின்னு ஒரு கேரக்டர் அமைக்கலாம். உலகத்துல நம்ம பாக்குறோம் எல்லாம். தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு அங்கே பொண்ணு மாமனார் வீடே கதின்னு கிடந்து அங்கேயே அடிமையாயிட்டாரு அப்படின்னு. அதை நம்ம குற்றமா சொல்லுவோம். இங்க என்ன ஆகுதுன்னா, இவர் ஜெமினி கணேசன் ரைட் மாமனார் வீட்டோட செட்டில் ஆறு, மாமனார் வீட்டுக்கே போயிட்டாரு. ஆனா இவர் பாசத்துக்கு அடிமை ஆகிறாரு. அங்கே முத்துராமன் என்ன ஆகிறாருன்னா, மாமனார வர வைக்கிறாரு. மாமனாரு முத்துராமன் இவங்களுடைய இடத்துலதான் தங்கியிருக்காரு. ஆனா முத்துராமன் அடிமை ஆயிட்டாரு. மாமனார வர வச்சு அடிமை, மாமனார் வீட்டுக்கு போய் அடிமை இல்ல, மாமனார வர வச்சு அவங்க மனைவிக்கு மாமனாக அவர் என்ன சொல்றாலும் அதை கேட்கிறவங்க அடிமையாக இப்படி அமைக்கப்பட்டிருக்காரு. இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு வித்தியாசமா ஒன்னனை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான இருக்கு. இந்த மாதிரி விஷயம் பழைய படங்கள்ல மட்டும் பார்க்க முடியும். இதுல நம்ம மறக்க முடியாது சாவித்திரி. எப்பவுமே அவங்க அந்த சாவி அந்த கீ ஃபேக்டர்பாங்க. இவங்ககிட்ட எப்பவுமே அந்த கீ ஃபேக்டர் 3 இருக்கும்பாங்க. என்னன்னா அவங்களுடைய அழகு, அவங்களுடைய அந்த நளினம், அந்த நடிப்பு 3. அதனால அந்த கீ 3ங்கிறதா சாவி திரி அப்படின்னு அவங்க பேர் காரணம் கூட ஒரு விளக்கமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவர்களுடைய காட்சியில் அவர்களுடைய கேரக்டர் அமைக்கிறத 3 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்திரியினுடைய நடிப்பும் இந்த இடத்துல மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் ஒரு வித்தியாசமா அமைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் உண்மையிலே நல்ல கேரக்டரா அந்த குழந்தை கேரக்டர் தான். அந்த தாய் இல்ல, சொந்த தாயை விட இந்த வந்த தாய் இன்னொரு தாய் தான், அத்தை தான். இவ்வளவு அழகா அத்தையினுடைய கேரக்டர் சொன்னது வேற எந்த திரைப்படத்துல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே. அதோட அத்தை மடி மெத்தை அடி அப்படின்னது எவ்வளவு, அந்த அத்தை அடிச்சாலும் அப்படின்ற மாதிரிலாம் அடி வந்துகிட்டு இருக்கும். இது ரொம்ப அழகா அத்தை மடி மெத்தை அடின்னு சொல்லிட்டு இந்த அத்தை கேரக்டர் இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு நான் ரொம்ப அன்போடு இருந்துட்டு ஏதோ இறந்து போனவொடனே அடுத்து வர்றாங்க. அடுத்த இந்த பிள்ளை சொல்லுது, நீ எங்க அம்மா மாதிரி ஆக முடியாது, எங்க அம்மா பாட்டெல்லாம் பாடுவான்னா திரும்பவும் இந்த இடம் ஒரு அண்ணா இடம். உடனே இந்த 2வது வந்த அந்த தாய் தூக்கி வச்சுக்கிட்டு அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமான்னு பாட்டை பாடிட்டு, இப்ப பாட்டு எப்படி இருக்கு பிடிக்குதான்னா இந்த பிள்ளை சொல்லும், எனக்கு பிடிக்கல, முதல் இறக்கி விடு அப்படிங்கும். அதாவது பாட்டெல்லாம் பாடலாம் ரைட்டு தான், அந்த ஒரு அன்பு அந்த அன்பு அளவுக்கானது இல்ல அப்படிங்கிறத அப்ப அப்படி கொஞ்சமா கொண்டு போறாங்க. எல்லாம் ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு வேகமாலாம் போயிட முடியாது. குழந்தை மனதில இருந்து சிறிதாக தான் கொண்டு போக முடியும். அந்த கேரக்டர் அமைப்பு இருக்கு பாருங்க, உண்மையிலே அது ஒரு டைரக்டருக்கு அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த திறமையா எப்பவுமே அந்த நம்ம படத்தோடு பார்க்கும் போதே நம்ம அதோட ஒன்றி போற மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கும் கேரக்டர் எல்லாம். அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் கேரக்டர் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உண்மையில நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். அவருடைய பதில் வெங்கடேசன் ஐயா இங்க வந்திருக்காரு. எப்போ நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட, நீங்க கே.எஸ். ஐயா அப்பான்னு சொல்லுவீங்க, நாங்க பார்த்து அப்பப்பான்னு சொல்றோம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி திருப்பத்தூர் வஹீத் அவர்களே. நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. அந்த ஹாஸ்டல் மேட்டர்ல இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அதான் சொல்றேன், அவரு என் மனசுல என்ன நினைக்கிறாரோ அந்த பாத்திரம் அவருக்கு அது அமைஞ்சிருச்சுனாலே படம் வெற்றி தான். அப்படிதான் அப்பா நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா அவர் பண்ணியிருக்காரு. சோ அதுல இதுல இப்ப நீங்க சாவித்திரி பத்தி சொன்னீங்கல்ல, ஏன்னா அவங்க கை கொடுத்த தெய்வம் பண்ணிட்டு இருந்த இதுவும் அதுவும் ஒன்னா பண்ணிட்டு இருந்த டைம் தான். கை கொடுத்த தெய்வத்துல இது வரைக்கும் எத்தனையோ ஹீரோயின்ஸ் வெகுளியா பண்ணியிருக்காங்க. வெகுளித்தனமான ஒரு கேரக்டர், குழந்தைத்தனமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் சாவித்திரி பண்ண மாதிரி யாரும் பண்ணதில்லை.
அது வந்து பாத்தீங்கன்னா கை கொடுத்த தெய்வத்துல பண்ணியிருப்பாங்க. அப்போ சாவித்திரி அம்மாட்ட அப்பா சொல்லியிருக்காரு. அதாவது அப்பா கேட்டிருக்கேன், நான் எப்படிங்க இதை பண்ணுன்றப்போ அவங்க அப்பா ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னாரு. குழந்தைகள் வந்து அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, கண்ணை திறந்துட்டு தான் செய்யும். நீங்க அத மாதிரி நீங்க என்ன கண்ணை திறந்து பண்ணு, அதுவே போதும். அது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த படத்துல பார்த்தா தெரியும். இது ஆக்சுவலா கற்பக படத்தை பத்தி தாண்டி போகுது. என்னால நீங்க சாவித்திரி அம்மா பத்தி சொன்னதுனால சொல்ல வரேன். சோ அவங்க இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டது அப்பாக்காக. சோ அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நேரமின்மை காரணமாக நம்ம அதிகமா பேச முடியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த விஷயங்கள் சொன்னதுல ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார், மிகச் சிறப்பு. ஐயா அவர்களுக்கு அங்க தாங்க முடியல, அவ்வளவு ரசிச்சிருக்கிறாரு. அதனால அவரும் உள்ள குதிச்சிட்டாரு, இந்த கருத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. அது எங்களுக்கு கூடுதல் போனஸ் தான் அது, அந்த செய்திகள் எல்லாமே. நன்றி, நன்றி நன்றி. சார். இப்பொழுது நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக தன்னுடைய நிறைவுரையை வழங்க கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். கொரோனா காலத்திலே நேரத்தை எப்படி கடத்துவது என்கிற எண்ணம், கேள்வி நிறைய பேருக்கு வந்தது. அப்படி உருவான நேரத்திலே தான் திரைக்காவியங்கள் திறனாய்வு என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தேன் அன்புடன் தோழி ஆனந்திக்கு. இருவரும் இணைந்தோம். இது 35 படங்கள் என்பது அன்றைய நாளில் நாங்கள் எண்ணி பார்க்கவில்லை. ஒவ்வொன்றும் ஆகச்சிறந்த படங்களாக அமைகின்றன. அதற்கு உரியவர்களை வரவழைத்து உரிய கருத்துக்களை உள்ளே இணைத்து பாத்திர படைப்புகளை தனியாக கொடுத்து என்று இந்த ஒவ்வொன்றும் பாடல்களும் அதற்கேற்ற இந்த பாட்டுக்கு யார் பாடினா நல்லா இருக்குன்றதை நாங்கள் முன்கூட்டியே ஓரளவு திட்டமிட்டு சரியாக அவங்களை தீர்மானித்து அவங்களை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம். இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்குமே வந்து இந்த படம் வந்து இவ்வளவு நல்ல படம் அந்த காலத்துல வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த படத்துக்குள்ள இவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த இந்த சார் வழக்கமா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற செய்தியை விட தியேட்டர்ல கிடைக்காத செய்திகள் தான் இந்த நிகழ்ச்சியில அதிகமா கிடைக்குது. அதுக்கு இந்த டீம் தான் முக்கிய காரணம். கீதகாந்தியில ஆரம்பிச்சு ராஜேந்திர குமார், இப்ப வந்து மிஸ்டர் நீலமேகம், திருப்பத்தூர் வாகித், எல்லாருமே மெனக்கிடுறாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமா இல்ல சிறப்பாக இந்த உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு காரணம். ஒரு படத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா அதற்காக ஆராய்ச்சி பண்ணி, நீங்களே கூட நிறைய இடத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. அது உண்மையும் கூட. அப்படி கிடைப்பதால் தான் ஒவ்வொரு படத்தை பத்தியும் இவ்வளவு செய்திகள். உலகம் சுவாலின் படத்தை எடுத்தோம், தில்லானா மோனமலை எடுத்தோம், என்னென்ன முக்கியமான படங்களோ அவ்வளவும் எடுத்திருக்கோம். அவ்வளவுத்தையும் படத்துக்கு பிறகு பின்னணியில் நடந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தருவது இந்த திறனாய்வு நிகழ்ச்சியுடைய சிறப்பு அம்சம். இன்னும் இன்னும் ஆகச்சிறந்த படங்களை எடுப்போம், அலசுவோம், அதற்குரியவர்களையும் வரவழைப்போம். நல்ல பணியை, மனதுக்கு சுகமான ஒரு பணியை நிச்சயமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இதற்காக ஒத்துழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் கண்ணதாசன் கலைக்கூடம் சார்பிலும் அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிகச் சிறப்பு. மீண்டும் இந்த அற்புதமான கற்பகம் திரைப்படத்தை நம் திறனாய்வை 35வது நிகழ்ச்சியாக கொடுத்து, இதில் குறிப்பாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து நிறைய தகவல்களை அவரும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நம்முடைய மதிப்பிற்குரிய KSG வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக தன்னுடைய கருத்துரைகளை வழங்கிய நம் கருத்துரை ஜாம்பவான்கள் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய கீதகாந்தி ஐயா அவர்கள், SK ராஜேந்திரகுமார் ஐயா அவர்கள் மற்றும் நீலமேகம் ஐயா அவர்கள் மூவருக்கும், மற்றும் சிறப்பான பாடல்களை கொடுத்த உமா மற்றும் ரம்யா அவர்களுக்கும், பாத்திர படைப்புகளை மிகச் சிறப்பாக நகைச்சுவையோடு அவருக்கே உரித்தான கவித்துவ பாணியோடு வழங்கிய வாகித் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை சொல்லிக்கொண்டு, நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள். அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம்.